அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று துவங்க இருக்கின்ற அற்புதமான ஷியாமளா நவராத்திரியுடைய மிக மிக முக்கியமான பதிவு. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இன்னையிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 9 நாட்கள், அதாவது நமக்கு தை அமாவாசையுடைய அடுத்த நாளான இன்னைக்கு பிரதமையிலிருந்து நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 நாள் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஷியாமளா நவராத்திரி. நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். மந்திர பதிவும் வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பூஜை முறைகளும். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் போய் பார்த்து கண்டிப்பாக பலனடையணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த நவராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் நமக்கு அதீத ஒரு பலன் கிடைக்கும். குறிப்பாக வீட்டில் யாராச்சும் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, இல்லை இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க, சிபிஎஸ்சி போர்டாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இது மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ 10th +2 அந்த முடிச்சுட்டு பசங்க அடுத்த எதிர்காலம் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகள் எழுதுவாங்க பார்த்தீங்களா. அப்படியே உங்கள் வீட்டில் படிக்கின்ற குழந்தைங்க இருக்காங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ நிச்சயமாக இந்த 9 நாட்கள் அம்பாளை வழிபட தவறவே தவறாதீங்க. நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடிய எளிமையான தீப வழிபாடுகள், எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்லங்க. நீங்கள் சாயங்கால நேரத்தில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை மட்டும் உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்ல வைங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை படிக்கின்ற குழந்தைகள் சொல்கிறப்ப நமக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த ஷியாமளா நவராத்திரியானது நமக்கு ரொம்ப கல்வியில் ரொம்ப சிறப்பாக விளங்கணும், ஞானத்தில் நம்ம நல்லபடியாக இருக்கணும், அறிவு கடலில் மூழ்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வரணும். அதே மாதிரி கலைத்துறையினர்கள், சங்கீதம் படிப்பவங்களாக இருக்கட்டும், நாட்டியம் கற்றுக்கிறவங்களாக இருக்கட்டும், அப்படி யாராக இருந்தாலும் செய்கின்ற தொழிலில் நீங்கள் நல்ல மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வரணும், சாதிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த 9 நாட்கள் நீங்கள் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை நம்ம செஞ்சாலே போதும். நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்முடைய அந்த அசுர ஒரு முன்னேற்றத்தை பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஏன்னா சில மாதத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு பொது தேர்வெல்லாம் ஆரம்பிக்க போகுது. அப்போ நல்லபடியாக படிக்கணும். நிறைய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, கரெக்டாக எக்ஸாமில் போய் மறந்து போயிடுவாங்க. அப்படி மறதி இல்லாமல் நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த எளிமையான வழிபாடுகளை செய்யுங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாலையில் நீங்கள் இதை அதாவது இன்றைக்கி நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சாயங்காலம் போல் நம்ம வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய படம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஷியாமளா நவராத்திரியே மீனாட்சி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு கருதப்படுது. இந்த அம்மன் பச்சை நேரத்தில் இருக்கிறதுனால அம்பாளுக்கு ஷியாமளா நவராத்திரிக்கு திருவிழாவே நடைபெறும். மதுரையில் நமக்கு இந்த விழாவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் புத்தகம், பேனா, இது மாதிரி படிக்கின்ற அந்த பொருட்கள் வச்சு சுவாமி முன்னாடி பாதத்தில் வச்சு நம்ம வேண்டி வழிபட்டு வந்தோன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமும், நம்ம குழந்தைங்க நல்லபடியாக படிப்பில் ரொம்ப ஒரு சிறந்து விளங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால தான் உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு ஒரு வாசனையான பூக்கள் வச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி அம்பாள் படம் இல்லாட்டி நீங்கள் சாதாரண ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு, இப்போ குழந்தைங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நம்முடைய பெற்றோர்களையும் நம்ம செய்யலாம். ஏதாவது ஒரு சின்னதான எளிமையான ஒரு நைவேத்தியம், ஒரு பழங்கள் வைக்கலாம், உலர்த்திராட்சைகள் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ, வாழைப்பழம், அப்படி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அற்புதமான இந்த ஒருவரி மந்திரம், ஓம் க்ளீம் மாதங்கி தேவியே நமக, ஓம் க்ளீம் மாதங்கி தேவியே நமக, இந்த மந்திரத்தை உங்களால் உட்காந்து சொல்ல முடியும்னா 108 முறை சொல்லலாம். இல்லை அப்படி நேரம் இல்லை அப்படின்னா 27 முறையோ 9 முறையோ 11 முறையோ நீங்கள் டெய்லி மாலை நேரத்தில் நம்ம பூஜையில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, நல்ல பசங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்ல புத்தி ஒரு நிலைப்படணும், நல்ல மார்க்கெல்லாம் எடுக்கணும், அதற்கான ஆர்வங்கள் அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக வேண்டி பெற்றோர்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிற பட்சத்தில்
நீங்களே நம்ம அந்த பசங்க கிட்ட சொல்லி இந்த மந்திரத்தை ஒரு முறையாச்சும் நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாத ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த எளிமையாக ஒரு தீபம் மட்டும் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு மந்திரத்தை சொல்லி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சிடலாம். 9 நாளும் இப்படி நம்ம இது மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப உயர்ந்து விளங்குவாங்க நம்பிக்கையும் ஐதீகமும் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஒருவரி மந்திரமும் எளிமையான இந்த வழிபாடுகளும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காயத்ரி மந்திரம், இதுவும் மாதங்கியுடைய காயத்ரி மந்திரம். இந்த நவராத்திரியுடைய விசேஷமே மாதங்கி தேவி தான். அவங்களுக்கு உகந்த இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம இப்படி 9 நாட்களும் சொல்லி வழிபட்டு நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கு, காரிய வெற்றி ஆவதற்கு, இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நமக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதில் நல்லபடியான உயர்ந்த நிலைமைக்கு வரணும், ஒரு ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைகள், இப்படி எந்த ஒரு விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணாலுமே இந்த அற்புதமான ஒரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட மாதங்கி தேவியின் காயத்ரி மந்திரம்: ஓம் சுக்ரப்பிரியாயை வித்மஹே ஸ்ரீ காமேஸ்வரியை தீமஹி தன்னோ ஷியாமலா பிரசோதயாத். இந்த மந்திரத்தை இந்த 9 நாட்களும் சொல்லலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இந்த மந்திரத்தை, அதுவும் நம்ம காலையில் இல்லாட்டி நைட்டு வரக்கூடிய சுக்கர ஹோரையில் நம்ம அப்படி குளிச்சுட்டு வந்த கையோட நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதான வெள்ளி இல்லாட்டி செம்பு தட்டு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட பூஜைக்கான குங்குமம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குங்குமத்தை நம்ம இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லலாம், 11 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். அப்படி மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறப்ப அந்த குங்குமத்தால் நம்ம சுவாமிக்கு இப்படி அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை நம்ம டெய்லி அதை நெத்தியில் நீங்கள் எங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரிய வெற்றிக்கு, நல்லபடியான ஒரு இன்டர்வியூக்கு, அப்படி எப்போலாம் நம்ம வெளியில் போகிறோமோ நல்ல காரியத்துக்கு, அப்போ இந்த குங்குமத்தை நம்ம வச்சுட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு சர்வ வசீகரம் கிடைக்கும். நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அன்னோனியம் இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இல்லை வியாபாரிகள் இதை நம்ம போட்டுட்டு நெத்தியில் இந்த குங்குமத்தை வச்சோன்னா நல்ல அதிகப்படியான ஒரு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதன் மூலமாக நல்லபடியாக வருமானங்கள் எல்லாமே பெருகுங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். நமக்கு இந்த நவராத்திரிங்கிறது ஒரு அற்புதமான 9 நாள். அதனால் இந்த நாளில் இப்படி எளிமையான முறையில் இது மாதிரியான மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை அந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த கல்விக்கான ஒரு 9 நாட்கள் தான் இது. அதனால் படிப்பு விஷயம் நல்லபடியாக முன்னுக்கு வருவதற்கு இந்த எளிமையான ஒரு வழிபாடுகளை நிச்சயம் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.